என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஏரோது என்கிற ராஜாவை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார், விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஏரோது ராஜாவை குறித்து அதே இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார், யோவான் ஸ்நானகன் சொன்ன எல்லா காரியத்துக்கும் அவன் கீழ்ப்படியவில்லை, மாறாக அவருடைய யோசனையின்படி அநேக காரியங்களை அவன் செய்து வந்தான் என்று சொல்லித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிதான் ஒரு சில பேருடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. விருப்பத்தோடு கூட கேட்பார்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி அப்படியே நடப்பது இல்லை. ஒரு சிலதற்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிய ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் தேவ செய்திகளை கேட்கும் பொழுதும் உங்களோடு கூட இடைப்படுகிறார் அல்லவா? விருப்பத்தோடு கூடத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள், ஆனால் உங்கள் விருப்பத்தை விட்டுவிட்டு கர்த்தருடைய விருப்பத்தை நீங்கள் செய்கிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை விருப்பத்தோடு கூட கேட்பது மாத்திரமல்ல, மிகுந்த விருப்பத்தோடு கூட கீழ்ப்படிந்தும் நடக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.